ஹரே கிருஷ்ணா. இறப்பிற்கும் பிறப்பிற்கும் அப்பால் பாகம் 4 அத்தியாயம் 1 நான் இந்த சரீரம் அல்ல. அதன் தொடர்ச்சி. ஏற்கனவே குறிப்பிட்டபடி வெப்பம், குளிர், இன்பம், துன்பம் போன்ற இருமைகள் அனைத்தும் புற உலக பொருட்களின் மீது புலன்கள் ஈடுபடும் போதே உருவாகின்றன. சுருக்கமாக சொல்ல போனால் சரீரமே நாம் என்று நினைக்கும் போதே இந்த இருமைகள் அனைத்தும் எழுகின்றன. இவ்வுலகிலே பெரும் செல்வாக்கு, அதிகாரமேன்மை ஆகியவற்றை பெறுவதில் அதீதமாக விருப்பமுள்ளவர்களே துயரம் அல்லது சொர்க்கலோக இன்பம் பெற வேதங்கள் உறுதி செய்யும் வழிமுறைகளான யாகங்கள் மற்றும் இதர மத சடங்குகளினால் கவரப்படுகின்றனர் என கிருஷ்ணர் சுட்டிக்காட்டுகின்றார். ஆனந்தத்தை பெறுவது சந்தேகமின்றி நமது பிறப்புரிமை ஆகும். ஏனெனில் ஆனந்தத்தை அடைய முயல்வதே ஆத்மாவின் சுயநிலை ஆகும். ஆனால் ஜட உலக வாழ்க்கையின் மூலம் ஆனந்தத்தை பெற முயற்சிப்பதே நாம் புரியும் மாபெரும் தவறாகும். ஆனந்தத்தை பெறுவதற்காகவே ஒவ்வொருவரும் ஜட உலக விஷயங்களின் பால் ஈடுபட்டு அவர்களால் முடிந்த அளவு அறிவை சேகரிக்கின்றனர். வேதியியல் விஞ்ஞானி, இயற்பியல் விஞ்ஞானி, அரசியல்வாதி, கலைஞன் என பலவித திறமைசாலிகளாக உருவாகின்றனர். ஒவ்வொருவரும் அநேக விஷயங்களை பற்றி சிறிதளவாவதும் அல்லது சில விஷயங்களை பற்றி அநேகமாகவும் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இதுவே பொதுவாக அறிவு என கருதப்படுகின்றது. ஆனால் உயிர் இந்த தேகத்தை விட்டு அகன்றவுடனே இவ்வறிவு அனைத்தையும் நாம் அறவே இழக்கின்றோம். முந்தைய பிறவியிலே ஒருவர் மிகப்பெரிய அறிவாளியாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பிறவியிலே அவர் மீண்டும் பள்ளிக்கூடத்திற்கு சென்று எப்படி எழுதுவது, படிப்பது என்பதிலிருந்து ஆரம்பித்து மீண்டும் கல்வி பயின்றே ஆக வேண்டும். நிரந்தரமான அறிவை பெறவே நாம் அனைவரும் ஆவலாக இருக்கின்றோம். ஆனால் இந்த ஜட சரீரத்தின் மூலம் நிரந்தரமான அறிவை நாம் பெற முடியாது. இதே மாதிரியாக சரீரங்களின் மூலமாக இன்பத்தை பெற நாம் அனைவரும் முயன்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் சரீரத்தினால் பெறக்கூடிய இன்பம் உண்மையான இன்பம் அல்ல, அது செயற்கையான இன்பம். செயற்கை இன்பத்தை பெறுவதில் நமக்கு நாட்டம் இருக்கும் வரை நிரந்தரமான இன்பத்தை பெறும் நிலையை நம்மால் எய்த முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜட சரீர வாழ்க்கையை நாம் ஒரு நோய்வாய்ப்பட்ட நிலையாக கருத வேண்டும். நோய்வாய்ப்பட்டவரால் சரிவர வாழ்க்கையை அனுபவிக்க முடிவதில்லை. உதாரணமாக மஞ்சள் காமாலை வசப்பட்டவருக்கு கற்கண்டும் கசக்கும். ஆனால் ஆரோக்கியமாக இருப்பவர் அதன் இனிப்பை சுவைக்கின்றார். இருவர் உண்ணும் கற்கண்டும் ஒன்றே ஆயினும் அவரவரது ஆரோக்கியத்திற்கு ஏற்ப மாறான சுவைகளை பெறுகின்றனர். அதே மாதிரியாக ஜடசரீர சம்பந்தம் என்னும் நோயிலிருந்து விடுபடாதவரை நம்மால் ஆன்மீக வாழ்க்கையின் இனிய சுவையை உணர முடியாது. மாறாக ஆன்மீக வாழ்க்கை மிக கசப்பாகவே தோன்றும். அதே நேரத்தில் ஜட உலக வாழ்க்கையை தடையின்றி சுவைக்க முயல்வதன் மூலம் நமது நோய்வாய்ப்பட்ட நிலைமை மேலும் மேலும் அதிகரிக்கவே செய்கின்றது. உதாரணமாக டைபாய்டு வியாதியுடைய நோயாளி திட பதார்த்தங்களை உண்ணக்கூடாது. ஆனால் நோயாளி ஆனந்தமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒருவர் பலவித திடப்பண்டங்களை நோயாளிக்கு தர அதை நோயாளியும் உண்ணுவராயின் அவருடைய நோய் அதிகரித்து உயிரை கூட இழக்க நேரிடும். அதே ரீதியாக ஜட உலக வாழ்க்கை எனும் துயரமான சூழ்நிலையிலிருந்து விடுபடும் ஆவல் படைத்தவர்கள் தேக சம்பந்தமான தேவைகளையும் இன்பங்களையும் குறைத்து கொள்ள வேண்டும். இவ்வுலகில் நாம் பெறும் இன்பம் உண்மையான இன்பம் அல்ல. உண்மையான இன்பம் என்றும் முடிவற்றது. மகாபாரதத்தில் ஒரு செய்யுளில் ரமந்தே யோகினோ அதந்தே, ஆன்மீக நிலைக்கு தம்மை உயர்த்தி கொள்ள முயலும் யோகிகளுக்கே உண்மையான ஆனந்தம் கிட்டுகின்றது. ஆனால் இவ் ஆனந்தமோ முடிவுறாத ஆனந்தமாகும். உண்மையான ஆனந்தத்தை முழுமையாக கொண்டுள்ள ஸ்ரீ கிருஷ்ணருடன் உறவு கொண்டு அனுபவிப்பதால் யோகிகளின் ஆனந்தமும் முடிவுறாது நீடிக்கின்றது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே உண்மையாக ஆனந்தத்தை அனுபவிப்பவர். பகவத்கீதை இதை நிரூபணம் செய்கின்றது. போக்தாரம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹீர்ஸ்தம் சர்வபூதானாம் ஜாத்வா மாம் சாந்திம் ருச்சதி. நானே எல்லாவித யாகங்களாலும் தவங்களாலும் பெறப்படும் விளைவுகளை இறுதியாக அனுபவிப்பவன். எல்லா லோகங்களுக்கும் லோகாதிபதிகளுக்கும் அதிபதி. அனைத்து ஜீவாத்மாக்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்து அவர்களுக்கு நலனை விரும்புவதும் தருவதும் நானே என சந்தேகமின்றி புரிந்து கொள்வதால் ரிஷிகள் எல்லா விதமான ஜட உலக துயரங்களிலிருந்தும் விடுபட்டு அமைதியை பெறுகின்றனர் என்று ஸ்ரீ கிருஷ்ணரே பகவத்கீதை 5.29 கூறியுள்ளார்.
ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.